அனைவருக்கும் வணக்கம். சந்திர தரிசனம். பத்மவஜாயத்மி ஹேம ரூபாயத்மிஹி தன்னோ சோம பிரஜோதயாது தசி சங்குர் ஷாலாபம் சிரதன்ன சம்பவம் நவாமி சஜினம் சோமம் சம்பம் மகுடபூசணம். சந்திர பகவான், சந்திர தரிசனம், சந்திர தோஷ நிவர்த்தி ஆகணும். சந்திரனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை, சந்திர தரிசனத்தினால் நம்மளுக்கு என்னென்ன அடையக்கூடிய தன்மை கொடுக்குது, எப்படிப்பட்ட தோஷம்லாம் நிவர்த்தி ஆகுது, அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நம்ம சாபங்கள் எந்த அளவுக்கு நிவர்த்தி ஆகுங்கிறது வருஷம் பார்ப்போம், ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பரமபட்சம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2026 திங்கட்கிழமை, வளர்பிறை திதி திதி இரவு 9:17 வரை, அதன் பின்பு திருஜை திதி. இன்று ரோகிணி நட்சத்திரம் பகல் 2:23 வரை, அதன் பின்பு மிருகசீஷ நட்சத்திரம். சுகர்மம் நாமயோகம் இரவு 9:55 வரை, அதன் பின்பு திருஜை நாமயோகம். பாலவ கரணம் காலை 7:46 வரை, அதன் பின்பு கௌளவ கரணம். இந்த நாள் முழுவதும் அமிர்த யோகம். இந்த சுப முகூர்த்த நாள். சந்திர தரிசனம். இப்போ சந்திர தரிசனம் அப்படின்னாலே நம்மளுக்கு 3ஆம் பிறை ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு மாதம் 3ஆம் பிறை நம்மளுக்கு தரிசனம் செய்யும்போது, ஒவ்வொரு நட்சத்திரத்தோட கூடி வரும்போதும், ஒரு விதமான கிழமை கூடி வரும்போது நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நட்சத்திரம் கூடி வரும்போது, இப்போ திங்கட்கிழமையும் மிருகசீஷ நட்சத்திரம் மாலை பொழுது, காலை பொழுது சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, மாலை பொழுது அங்காரகனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீஷம். அப்போ ரோகிணி நட்சத்திரம் கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அங்காரகன் சொல்லக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீஷம் எடுத்துக்கலாம்னா, மிருகசீஷ நட்சத்திரம் தான் நம்மளுக்கு சந்திர தரிசனத்துக்கு உகர்ந்தது. ஆனால் சோமவாரம் அப்படிங்க வரும்போது, சந்திரனுக்கு 3ஆம் பிறை நம்ம தரிசனம் செய்து வரும்போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்குது, ஆயுள் விருத்தி ஆகுது, பல வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தன்மையாகவே இருக்கும். பல வருஷமா நம்மளுக்கு மனக்குழப்பம், இந்த செவ்வாய் சேர்ந்து வர்றதுனால பல வருடம் நம்மளுக்கு இருந்த மனக்குழப்பம், செல்வ விருத்தி அடையணும், பணம் வேணும். பொருளாதார நிலை சரியில்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே சித்திக்காது. அப்போ பணம் நம்மளுக்கு செல்வ வளம் பெருகணும். அது மட்டும் போதுமா? செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா? மன அமைதியும் வேணும். அந்த மன அமைதிக்கு சந்திர பகவானை தரிசனம் செய்கிறது அந்த 3ஆம் பிறையில். அந்த 3ஆம் பிறையில் நம்ம தரிசனம் செய்யும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தி ஆகுது. இப்போ சந்திரன் நம்ம லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இதுதான் ராசி. நம்ம எந்த ராசியில சந்திரன் இருக்கிறாரோ அந்த ராசி மட்டுமே நம்மளுக்கு ஜனன ராசி ஆகும். மேசம் முதல் மீன வரை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரம் கடந்து வருவார் ஒவ்வொரு நாள். அதனால தான் தின பலன், வார பலன், மாத பலன், வருட பலன் போன்ற ஜோட ரீதியாக அனைத்தும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ சந்திரன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடக்கிறார். 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடந்து செல்வார். அந்த 2.25 நாள் அப்படிங்கிற வரும்போது 9 பாதங்கள் கடந்து வருவார். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதம், 4 பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு. அப்படி கடந்து வரும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அபரிவிதமான நன்மை. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதலாவது வரக்கூடியது மேசராசியில். அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம். இப்போ 4 பாதம் அப்படிங்கும்போது நவாம்சத்திலே மாறிடும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அது கூர்ந்து கவனித்து கேட்கவும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியிலே நவாம்சத்திலே, 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலே, 3ஆம் பாதம் மிதுன ராசியில், 4ஆம் பாதம் கடகராசியில அமர்வார். அப்ப நவாம்சத்துல ராசி மாறிடும். அதே பரணி நட்சத்திரம் 4 பாதம் அஸ்வினி மேசராசியே.
அது வந்து முதல் பாதம் சிம்ம ராசி, 2ஆம் பாதம் வந்து கன்னியா ராசி, 3ஆம் பாதம் துலா ராசி, 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனு ராசியில வந்து அடங்கும். அப்போ 9 பாதம் கடந்து ஒரு நட்சத்திரம் வரும்போது நவாம்சத்துல 9 இடத்துல அது வந்து தொட்டு விடுவார். அப்ப மேசம் முதல் தனு ராசி வரை அந்த ராசிநாதன் தொட்டு விடுவார். ஆக நம்மளுக்கு அன்றைய தினம் மேச ராசி மட்டுமே. இருப்பினும் அந்த மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நம்மளுக்கு திங்கட்கிழமை கூடி வந்ததுனால ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும். சிவபெருமானை சேர்த்து வழிபாடு, சிவக்ஷேத்திரத்தில் போய் பிறை சூரிய சந்திரனை தரிசனம் செய்யும்போது நம்மளுக்கு அந்த மன அமைதி, பொறுப்பு உள்ள உணர்வு, நம்ம இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆயுள் ஸ்தானம் கெட்டு போயிருந்தால் ஜாதகத்தில் ஆயுள் பாவம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சந்திர தரிசனம் செய்யும்போது ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும். ஆயுள் அப்படின்னால மரணிப்பது, மறைப்பது அப்படின்னு பேர். அப்போ இந்த மறிப்பது அப்படின்னா காரியம் வந்து சித்தி அடையாது. அப்போ ஏதேனும் ஒரு வகையில் நம்ம நோயப்பட்டு வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்போ லக்னத்துக்கு 6, 8, 12 6ஆம் இடம் தான் நோய், 12ஆம் இடம் தான் ஐன சனி சுகம் கெட்டு போகும், 8ஆம் இடம் தான் கடன் தொல்லை, இத்தனை நம்ம வந்து மனதில் ஏற்படக்கூடிய பாதகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கஷ்டமான மனநிலை, கஷ்டமான குழப்பம் எப்பவுமே தீராதா? நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், எப்பவுமே மனக்குழப்பம் தீராதா? கண்டிப்பா தீராது. அதுக்கு வழிபாடு தெய்வம் இந்த சந்திர தரிசனம் செய்து வர 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 ஒவ்வொரு மாதம் அபரிவிதமான பலன் கொடுக்கும். இதுதான் ரகசியம். எத்தனை இறைவனை போய் நீங்க தரிசனம் செய்திருந்தாலும், எத்தனை ஆலயத்துல சென்று நீங்க பரிகாரம் செய்து கொண்டு வந்திருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சந்திர தரிசனத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே மனக்குழப்பம், பண கஷ்டம் அனைத்து நிவர்த்தி ஆகும், மன அமைதி கொடுக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சந்திரனை தரிசனம் செய்யும்போது அதாவது செல்வம் வந்து தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மட்டும் போதுமா? நம்மளுக்கு பல விதத்துல வழக்குகள் இருக்குது, இந்த வழக்குகள்லாம் தீரும். கோர்ட்டு கேஸ் இருக்குது, பாக்க பிறமனை முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறால் அதுவும் நடக்கும். குழந்தைகளா இருக்கிற நம்ம என்ன செய்யறது? அப்ப குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் நல்லா அதிகரிக்கும், நல்ல படிப்பு, ஞாபக சக்தி கொடுக்கும், நல்லா படிப்பாங்க. குழந்தைங்களா இருங்க, படிக்கிற வயசு பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி செல்வம் உண்டாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, அதெல்லாம் கொடுக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் லக்ன ரீதி மறைஞ்சிருக்கு, கண் பார்வை கோளாறு, கண்ணாடி போட வேண்டி இருக்குது. இந்த சந்திர தரிசனம் செய்யும்போது இந்த பிறை சந்திரனால் நம்மள ஏற்படக்கூடிய அந்த கண் சம்பந்தப்பட்ட கோளாறு கூட நிவர்த்தி ஆகும். இப்போ சாஸ்திரத்துல அவ்வளோ நுணுக்கம் வந்து ஒன்று மறைச்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி கண் பார்வை சரியாகும், அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய வழி கிடைக்கும், சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும், பெண்களுக்கு மாங்கல்ய பலன் கிடைக்கும். பெண்கள் தரிசனம் செய்து வரும்போது தீர்க்க சுமங்கலி தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கௌரி அம்மனை சேர்த்து வழிபாடு, பெண்கள் மட்டும் அம்மனை சேர்த்து வழிபாடு செய்யணும். மாலை பொழுது சரியாக 6:30 மணிக்கு மேலே ஈஸ்வரனை அம்பாளை தரிசனம் செய்து அப்படியே சந்திரனை தரிசனம் கொஞ்ச நேரம் செய்து வரும்போது சந்திர பகவான் ஒரு ஆரத்தி காட்டி சந்திர பகவான் மனதார வேண்டி வரும்போது பெண்களுக்கு மாங்கல்ய பலம் சேர்த்து கொடுக்கும். ஆகவே நீண்ட ஆயுள், நீண்ட மாங்கல்ய பலம் அடைப்பு அந்த பெண்களுக்கு வந்து கிடைக்கும். திங்கட்கிழமைங்கிறனால ஈஸ்வரனை சேர்த்து தரிசனம் செய்வது. மிருகசீஷ நட்சத்திரம் வந்த நாள், அங்காரகனுடைய நட்சத்திரம் செவ்வாய், ஆனால் அது அதிபதி முருகப்பெருமான். ஆகவே முருகனை சேர்த்து தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆகவே பல விதத்தில் நம்மளுக்கு அபிரிதமான நன்மை நடக்கக்கூடிய காலமாகவே அமையும். ஆகவே சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம், சூரியனுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், சூரியனுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், சூரியனுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், சூரியனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வர்றார். அப்ப என்ன பலன்? 12 அயசன போக சுகம் கொடுத்துறார். 8ஆம் இடத்துல சூரியனுக்கு மறையும் போது சந்திர பகவான் ஏதேனும் ஒரு குழப்பம் காலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும்.
காலத்துக்கு குழப்பம் குழப்பம் குழப்பம், தீர்வே கிடைக்காது. இந்த பக்கம் ஒரு திரும்பினா ஒரு ஞாபகம், அந்த பக்கம் திரும்பினா ஒரு ஞாபகம், ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். எத்தனை இந்த சூரியனால் ஏற்படும். கடன் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். ஆகவே பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய காலம் என்பதால் இந்த சந்திர தரிசனம் அவ்வளவு சிறப்பு. நம்ம வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனை நம்ம நிமிர்ந்து தரிசனம் செய்தாலே அபரிவிதமான தரிசனம். நம்ம ஆலயம் செல்ல முடியல, என்ன செய்யறது? வீட்டில் விளக்கேற்று சிவபெருமானையும் அம்பிகையை சேர்த்து ஒரு பூஜை செய்து நமச்சிவாய மந்திரம் 108 முறை, அம்பிகையுடைய மந்திரம் ஒரு 2 முறை சொல்லி அவங்க மொட்டை மாடி இருந்து அங்கே போய் சென்று சந்திரபவன் ஒரு கற்பூர ஆரத்தை காட்டி மனதார சந்திரபவன் எனக்கு எந்த விதமான தோஷம் இருந்தால் நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி சிவபெருமானை அம்பிகையை சேர்த்து வழிபாடு செய்து சந்திர பகவானுடைய வழிபாடு செய்து வரும்போது பல விதத்தில் உங்களுக்கு நன்மை அடையும். ஆகவே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தரித்திரம் நீங்கணும், மாங்கல்ய பலம் கொடுக்கணும், தொழில் நல்ல விருத்தி அடையணும், குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்வி உண்டாகணும், செல்வ செழிப்போட வாழக்கூடிய தன்மை கொடுக்கணும். அது மட்டும் போதுமா? மன அமைதி நிச்சயம் வேணும். கணவன் மனைவி நல்ல மன அமைதியோட அன்போட இருந்தாலே இல்லறம் சிறக்கும். அது மட்டும் போதுமா? ஆயுள் ஆரோக்கியமும் வேணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். அப்ப இத்தனை இந்த சந்திர தரிசனால் நம்மளுக்கு பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த தினம் காலை பொழுது ரோகிணி நட்சத்திரம், திங்கட்கிழமை மாலை பொழுது மிருகசீஷ நட்சத்திரம், திங்கட்கிழமை. ஆகவே முறையாக ஈஸ்வரனை சென்று தரிசனம் செய்து பயனடைந்து எல்லா வளம் பெற்று வாழன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.